குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த வாரத்துக்கான மார்க் டெஸ்ட்டு ஞாயித்துக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு உங்களுக்கு அப்லோட் ஆகும்ன்னு சொல்லி. ஆல்ரெடி மார்க் டெஸ்ட் 1 எழுதியிருப்பீங்க. ஸோ இப்போ மார்க் டெஸ்ட் 2 வந்து நம்ம எழுத போறோம் இந்த வாரத்தில. ஸோ நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 180ங்கிறது நம்மளோட டார்கெட்டா இருந்துச்சு. ஸோ மார்க் டெஸ்ட் 2ல நம்ம இந்த வாரம் எழுதக்கூடியது என்னென்ன எழுத போறோம் அப்படின்னா, 7த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபுல் டெஸ்ட் எழுத போறோம். 7வதோட தமிழோட ஃபுல் டெஸ்ட்டு. இதுலேருந்து ஒரு 50 கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்க போறோம். தென் 10த்தோட ஹிஸ்ட்ரி பார்ட் இதுலேருந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்க போறோம். 10த்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அதாவது உங்க சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வால்யூமோட லாஸ்ட் லெசனு, 2வது வால்யூம்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 50 கொஸ்டின் கேட்போம். பெர்சன்டேஜில் எஸ்ஐசிஏ பெர்சன்டேஜ், எஸ்ஐசி இந்த 3 டாபிக். சிஏ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, இதோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது 180ங்கிறது நம்ம டார்கெட்டாக வச்சு போக ஆரம்பிச்சிடணும். இது எல்லாருக்குமே தெரியும். 180 ப்ளஸ் தான் நம்ம டார்கெட்டு. ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம கம்பேர் பண்ணும்போது 180ங்கிறது சேஃப் ஜோனாக இருக்குது. அது இல்லாமல் டிஎன்பிசி கொஞ்சம் வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா குரூப் 2ஓட இன்டர்வியூ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மார்க் அப்டேட் ஆகிடுச்சு. வரக்கூடிய நாட்களில் போஸ்டிங் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி குரூப் 4ம் நடத்துவாங்க. மெம்பர்ஸ்லாம் அப்பாயின்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎன்பிசி அவங்க சைட்லேருந்து அவங்க வேலையை தெளிவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் பண்ண ஆரம்பித்தோம். இதுக்கான ஆன்சர் கீ சார் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே நீங்கள் ஆன்சர் கீ கொடுக்கலையே, 2வது டெஸ்ட்டோட ஆன்சர் கீ அதாவது மண்டே நாளைக்கு சாயந்தரம் 5 மணி லைவ் செஷனில் 2வது செஷனோட ஆன்சர் கீ உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட் செஷனோட ஆன்சர் கீ நான் சேர்த்து போட சொல்லிடுறேன். ஸோ 2வது செஷனோட ஆன்சர் கீ நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு லைவில் வந்துடும். மேக்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 2வது செஷனில் கேட்கக்கூடிய டெஸ்ட்டோட மேக்ஸு ப்ளஸ் தமிழ் ஜிஎஸோட ஆன்சர் கீ அதில் இருக்கும். சரியா? ஸோ நம்மளோட டார்கெட்டு 180 மறந்துடாதீங்க. ஸோ 2 நாளாக வர முடியல, தொண்டை பயங்கர வலி. ஸோ நாளைக்கு மறுபடியும் நம்ம ஜாகிரஃபி நம்மளோட சிலபஸில் அடுத்து ஜாகிரஃபி இருக்குன்னா நாளைக்கு நம்ம ஜாகிரஃபி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். வரக்கூடிய நாட்கள் இந்த வெற்றி விழா அப்படிங்கிறது வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எப்பயுமே கூட இருப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தேங்க்யூ.